4 பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா? என்னென்ன பொங்கல்? போகி பொங்கல், அப்புறம் தை பொங்கல், மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல். இது வந்துட்டு தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டுமே கொண்டாடுற ஒரு விழா. வெளிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து வீட்டில் இருக்கிற பழைய ட்ரெஸ், பழைய பாய், அப்புறம் பழசா இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? வெளியில போட்டு பொறுத்துடுவாங்க. ஃபுல்லா பொறுத்துடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதை பொறுத்துட்டு புதுசா வாங்கி வச்சுப்பாங்க. அதுதான் போகி. இது வந்துட்டு ஒரு விஷயம். அது என்ன சொல்றது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப பழைய ட்ரெஸ், பழைய பாய் அதை வந்து போடுறது கிடையாது. நமக்குள்ள இருக்கிற பழைய தீய எண்ணங்கள், பழைய முன்னாடி நம்மளுக்கு இருந்துச்சுலாம் தீய எண்ணங்கள், அப்புறம் வந்துட்டு பொறாமை, கெட்ட குணம், அந்த மாதிரிலாம் இப்ப என்ன பண்ணோம்? அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு நல்ல குணம் அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அந்த வருஷத்துல இருந்து அந்த நாள்ல இருந்து நம்ம வந்துட்டு நல்லபடியா எடுத்துக்கணும். இதுதான் போகிக்கு. அடுத்த வருஷம் என்ன பொங்கல்? தை பொங்கல். போகி பொங்கல் முடிஞ்சா அடுத்த என்ன பொங்கல்? தை பொங்கல். தை பொங்கல் என்பது உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. உழவர்னா யாரு? இப்ப நம்ம எல்லாரும் என்ன சாப்பிடுறோம்? டெய்லி ரைஸ் சாப்பிடுறோம்ல. ரைஸ் சாப்பிட எப்படி எங்க வருது? விவசாயம் பண்றாங்க. ஓகேவா? அதுதான் உழவர்கள். அவங்க தினமும் டெய்லி நல்லா உழைச்சி அதை வர நெல்மணிகள் அது மூலியமா தான் நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அவங்கள போன்ற விதமா தான் நம்ம உழவர் திருநாள் கொண்டாடுறோம். அதுதான் தை திருநாள். நம்ம டான்ஸ் பாடலாமா? Okay, ready? 1, 2, 3, என்னடா போய் ஆடு போ. ஏய் யாரா போன நீங்க?
இது ஆர்கனைஸ் பண்ணி எல்லா ஸ்டாஃப்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லா ஸ்டாஃப்க்குமே தேங்க்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிருந்தீங்க. ஓகே, விஷ் யூ ஆல்